கவாய் அவர்கள் தலைமை நீதிபதி ஆகிறார். ஆயிட்டு முதல் முறையாக சொந்த மாநிலம் மும்பைக்கு வருகிறார். மும்பைக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்கு அங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரவில்லை, அங்கே டிஜிபி தான் புரோட்டோகாலுங்க. ஏன் வரல? இந்த மாதிரி வேற யாருக்கான செய்வாங்க. இதுக்கு முன்னாடி சந்திரசூட் இருந்தார்ல, தேவ சந்திரசூட் இருந்தார்ல, அவர் முதலா வரும்போது வரவேற்க வரலையா நீங்களா? ஏன் அவர் கேட்கிறேன்னா அவர் அதே மாநிலம், அதே போலதான் போப்டே அதே மாநிலம் வரலையா? அப்ப என்ன இருக்கு உங்க மண்டையில? சனாதானம் இருக்கிறது. கவாய்க்கு பதிலாக சந்திரசூட் அவர்களை பார்த்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதற்காக தூக்கி எறிகிறேன்னா இந்தியாவே கொதித்திருக்குமா கொதித்திருக்காதா? சனாதானிகள் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி நாமெல்லாம் இதுக்கு கொதித்து எழ வேண்டும். இதை எதிர்த்து கண்டன போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். துக்ளக்ல நான் தயவு செய்து படிக்கிறேன், சொல்லுது அதுல கவாய் பேரில் ஷூ அடித்தது சரிதான் என்று போட்டு படிச்சு காமிக்கிறேன். அவங்க சொல்லுது ரோஷம் எதுவும் இருக்கா உங்களுக்கு கேட்கல. துக்ளக்ல அவருக்கு என்ன கேட்கிறாருன்னா, சனாதானத்துக்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசுறாங்க. சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா? யாரு? திருமாவ, உதயநிதி ஸ்டாலின், இன்னும் யார் யாரு பேசுறாங்களோ அவங்கள கேட்டு அவங்க சொல்றாங்க சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா? இங்கே ஒரு இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா? அப்ப நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ற மாதிரி இத ஒரு படம் ஒண்ணு போட்டு அதை வெளிப்படையாக சனாதானத்தை ஆதரித்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரோஷம் இல்ல, நீங்க ரோஷம் இருந்தா நீங்களும் திருப்பி அடிக்கணும்ன்றாரு. யாரு? இப்ப இருக்கக்கூடிய துக்ளக். அப்போ வெளிப்படையாகவே நீங்க இவங்களை புரிஞ்சுக்கணும். அந்த 14-10 தீர்ப்புல என்னன்னா, நம்ம ஊர் மாதிரி நினைக்காதீங்க. இங்க பட்டியல் இனத்தவருக்கு தான் இந்த பிரச்சனை. அங்க மத்திய பிரதேசத்துல ஓபிசி ஒருத்தர், அந்த ஓபிசி ஒரு மீம்ஸ் போடுறான், ஒரு பாண்டே பேர்ல ஒரு அன்னு பாண்டே, அவனை பத்தி ஒரு மீம்ஸ் போடுறான். அன்னு பாண்டே அந்த கிராம சபையால் தண்டிக்கப்பட்டவன், தண்டிக்கப்பட்டது சம்பந்தமா தான் மீம்ஸ் போடுறான். உடனே அந்த ஊர் கூடி அவனுக்கு அதுக்கு முன்னால அவனுடைய அன்னு பாண்டேவனுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். இப்ப 14/10/2025 தீர்ப்பு இது தீர்ப்பளித்தார்கள். இத அவன் செஞ்சுட்டு அதில் அவன் சொல்றான், நீ உயர் சாதிக்காரர்களுக்கெல்லாம், யார் ஓபிசிக்கு நீ சேவை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் மாதிரி அவன் சொல்றான், நான் செய்கிறேன்ட்டு. அதுக்கு அடுத்து வீடியோவில் இப்போ கோகுல்ராஜ் கேஸ்ல கோகுல்ராஜே சொல்லுவார், நானே சூசைட் பண்ணிக்கிறேன்ட்டு. அதை ஃபோரன்சிக் சொல்லிட்டாங்க, இது ஒரு ஏமாத்து அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஜட்ஜி சொல்றாரு, வச்சுக்கிட்டு படிக்கிறான், என்னது இவரு காலக்கடுன்னு அவரு குரு அப்படின்னு சொல்ல வைக்கிறான். சொல்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த வழக்கு இந்த நீதிபதி எடுத்து அட்டுல் ஸ்ரீதரன் எடுத்து அதுல வழக்கு பதிவாகுது. இப்போ இந்த கூட்டம் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றம். அரசமைப்பு சட்டத்தை யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது? உச்ச நீதிமன்றத்தை யாரிடம் இருந்து பாதுகாப்பது? அதுதான் கேள்வி. அதற்கான பதில் சனாதானத்திடம் இருந்து பாதுகாப்பது, மனு நீதியிடம் இருந்து பாதுகாப்பது. பிரச்சனையே என்ன? தமிழ்நாட்டில் என்ன கேட்டா மனுநீதியை மனுஸ்மிருதியை கொடுத்திருந்து 1927 அம்பேத்கர். அது யானோ கோஇன்சிடென்ஸ், அதே நாளில் பெரியார் இங்கே கொடுத்துறாரு. அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இதை கொளுத்துறது தோழர் திருமாவளவன் தான். அப்ப நிச்சயமாக உங்கள் பேரில் தாக்குதல் வருங்க. அப்போ நீங்க நம்முடைய தோழர்கள் இருக்காங்க பாருங்க, இதை எதிர்பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த மனு நீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நீதியும் கிடையாது. இல்லை, அவங்க பகவத்கீதை அதான சொல்லுது, நீ என்ன வேணா பண்ண. நம்ம இப்போ தெரியல, நம்ம நீதிபதி சாமிநாதன் இருக்காரு இல்லையா, எச்சல்ல உருள்றதுக்காக 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருந்தாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன். அப்போ அதுதான் அவங்க மனு நீதி. இந்த ராவண்யா வழக்கு, மைக்கேல்பட்டியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். ஏன் மைக்கேல்பட்டின்னு ஊர் அது பேர் அப்படின்னு. அவன் 100 வருஷத்துக்கு மேலே ஸ்கூல் நடத்துகிறான். இனி நடத்தினியா? நான் கேட்குறேன் சார், நான் சீரியஸாக கேட்குறேன். கிறிஸ்டியன் மிஷினரி தான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினான். எந்த வித்தியாலயா இருக்க, விவேகானந்தா வித்யாலயா, இந்த வித்யாலயம் எங்கே போனாங்க? அப்படிலாம் அப்போ இந்த
நமக்கு வந்து காப்பாற்ற வேண்டியது அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் இதுதான். அப்போ இப்போது ஆட்சி செய்யறவங்களே யாரு? சனாதனிகள். அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி வராரு. அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட், புத்திஸ்ட். அம்பேத்கரிஸ்ட் தெளிவாகிறது பெட்டர். ஏன்னா அவர் சொல்றாரு அவங்க குடும்பம் அம்பேத்கரிஸ்ட். அப்போ இந்திய நீதிபதிகள் வரலாற்றிலேயே இப்ப நானு தோழர் சந்துரு இன்னும் எங்களை போன்ற பல நீதிபதிகள் உண்மையின் பேரால், கடவுளின் பேரால் இல்ல, உண்மையின் பேரால் பதவிகள் எடுத்திருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இவர் கவாய் பதவி ஏற்று வந்தவுடன் ஜெய் பீம் என்கிறார். ஜெய் பீம் சினிமாவா இருந்தாலும் சரி, ஜெய் பீம் சொன்னா எதிர்வினை இருக்குங்க. அதில் கூட பாருங்க, இந்த காலண்டர்ல என்னமோ போட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ணான். அப்போ உங்களுக்கு சனாதானம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். உங்களுக்கு அவர் தலைமை நீதிபதி ஆகிறார். யாரு? கவாய் அவர்கள் தலைமை நீதிபதி ஆகிறார். முதல் முறையாக அவர் சொந்த மாநிலம் மும்பைக்கு வருகிறார். மும்பைக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்கு அங்கே கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரவில்லை. அங்கே டிஜிபி தான் புரோட்டோகாலுங்க. புரோட்டோகால் ஏன் வரல? இந்த மாதிரி வேற யாருக்கான செய்வாங்க. இதுக்கு முன்னாடி சந்திரசூட் இருந்தார்ல, சந்திரசூட் இருந்தார்ல, அவர் முதலா வரும்போது வரவேற்க வரலையா நீங்களா? ஏன் அவர் கேட்கிறேன்னா, அவர் அதே மாநிலம், அதே போலதான் போப்டே அதே மாநிலம், வரலையா? அப்போ என்ன இருக்கு உங்க மண்டையில? சனாதானம் இருக்கிறது. அப்போ இவரை பார்த்தால் அம்பேத்கரிஸ்ட், அவர் பட்டியல் இனத்தவர், நான் வர வேண்டுமா என்கின்ற சாதி ஆணவ கொழுப்பு இருக்கிறது. அதனாலதான் அவங்க வர மறுக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கு இருக்கு பாருங்க. இது ஒரு வழக்கு 16/9 இன்னைக்கு நினைக்கிறேன் நான், 16ஆம் தேதி செப்டம்பர் மாசத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்குல கவாய் அமர்வு, இரு நீதிபதிகள் அமர்வு, அந்த ஒரு கோயில்ல கஜூரா கஜூரா கோயில்ல, அதாவது அது பாதுகாக்கப்பட்ட இடம். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய இருக்கு, இங்க கைலாசநாதர் கோயில் இருக்கு, அங்கெல்லாம் போய் அதெல்லாம் ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்கு, தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை போய் அதில் கையை வைக்கிறது யாருக்கு அதிகாரம் கிடையாது, ஏஎஸ்ஐ மட்டும்தான் செய்யணும், அதான் சட்டம். அப்போ ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் சொல்றாங்க, ஒரு விஷ்ணு சிலை கொஞ்சம் ஊனமடைந்திருக்கிறது, அதை சரி செய்ய சொல்லி ஏஎஸ்ஐக்கு உத்தரவு போடுங்க. ஏஎஸ்ஐ நான் கேட்டால் மறுத்துட்டாங்கன்றாங்க. அப்போ கவாய் சொல்றாரு, இல்லைங்க, இது அதிகாரம் கோர்ட்டுக்கு கிடையாது, இதுக்கு சட்டம் இருக்கு, சட்டத்தில் ஏஎஸ்ஐ தான் செய்ய முடியும், எதுவும் டச் பண்ணாது, பழமையை காப்பது தான் ஏஎஸ்ஐயோட வேலை, அப்படின்ட்டு நான் செய்ய முடியாதுங்க அப்படின்றார். அவர் தொடர்ந்து அதை வாதிட்டு கொண்டே இருக்கிறதுனால சொல்றாரு, நீங்க போய் வேணா கடவுள்கிட்ட கேளுங்கன்றார். இதை தாண்டி இல்லை, அதை வந்து அவர் பொறுமை இதாக தான் சொல்றார், அதை கிண்டலாலும் சொல்ல. உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? உடனே அது 16ஆம் தேதி 2 நாள் ட்ரோலிங், இணையவழி தாக்குதல். என்ன கேட்டா ட்ரோலிங் தமிழாக்க இணையவழி தாக்குதல்ன்றாங்க. 2 நாள் போட்டு இவரை சனாதன விரோதி இப்படி பண்ணாருன்ட்டு தொடர்ந்து சொல்றாங்க. அப்போ அவர் கோர்ட்ல வந்து மீண்டும் அதை பத்தி சொல்றாரு 18ஆம் தேதி. ஐயா, எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு நோக்கெல்லாம் கிடையாது, நான் எல்லா மதத்தையும், நான் செக்யூலரிஸ்ட்ன்றார், நான் மதச்சார்பின்மை கிடையாது, நான் எல்லா கோயில்களுக்கும் போவேன், அது எந்த மதமாக இருந்தாலும் போவேன் அப்படின்றாரு. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்ல வெளிப்படையா சொல்ற போது அந்த விஷயத்தை முடிக்கணும், அதானே யோக்கியதை. ஏன்னா சனாதானி முடிக்க மாட்டாங்க, அவனுடைய லட்சியம் வேற. ஒரு 6 மாசம் இருக்காரு, நவம்பர்ல ஒரு ரிட்டையர் ஆகிறாரு, அது வரைக்கும் கூட அவங்களுக்கு பொறுக்க தயாரால. இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்களை, இப்போ வில்சன் அவர்கள் இருக்கார்ல, நானோ சந்துரோ கோர்ட்டுக்கு போறது இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு நான் கவலையே பண்ணல.
அவர் கோர்ட்டுக்கு போகிறார், அதிகம் பேச மாட்டார். நாளைக்கு ஆர்டர் வாங்கணும் அவருக்கு. அதனால் அவர் சொல்கிறது யோசிக்கிறாரு. இங்கே வந்த உடனே அங்கே சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறாரு, நியூட்டன் லா ஆஃப் மோஷன், எவரி ஆக்ஷன் ஹாஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ரியாக்ஷன்ற கொழுப்புன்னு நான் சொல்கிறேன். இதில் என்னடா இதெல்லாம் இது என்ன சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். அதற்கு மாறாக சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறத இதுதான். அந்த 18ஆம் தேதி அப்போ இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் முன்னாடி ட்ரோலிங் அப்போ இதுதான் அவர் சொல்கிறாரு. அடுத்து 6/10/2025 அன்று அவன் ஷூவை எடுத்து அடிக்கிறான். சொல்கிறான், நான் வினோத் சந்திரன் பேரில் அடிக்கவில்லை, உறுதிப்படுத்த. ஏன்னா அது 2 பேர் பேர்லையும் உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரில் விழுது. அவன் சொல்கிறான், நான் கவாயை நோக்கி தான் அடித்தேன்றான். அவன் அடிக்கும்போது அவர் ஏனோ தெரியல, எனக்கு நம்ம முன்னாடி பேசிய நம்முடைய மதிப்புக்குரிய எம்பி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், அவன் சொன்னதை சொல்ல மாட்டேன் சொன்னாங்க. அதை அவன் என்ன சொன்னான், அவன் ஜெய்பீம்ன சொன்னான், அவன் சனாதானத்தை காப்பதற்காக தூக்கி அடிக்கிறதா சொன்னான். அதாங்க முக்கியம். அவன் தூக்கி அடிப்பதற்கு சொன்ன காரணம், சனாதானத்தை காப்போம், இந்த கவாய் சனாதானத்துக்கு எதிராக அவர் ஒன்றும் செயல்படல. என்ன கேட்டால் அவருடைய வேலையை தான் செஞ்சார். அப்போ அவன் அதை சொல்லி அடிக்கிறான். அதான் முக்கியமான விஷயம். இது வந்த உடனே அதில் என்னன்னா, அவர் ஒரு செகண்டு கூட, அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்க, அவர் ஒரு செகண்டு கூட அதை ஆர்கியூ பண்ணுறார். அவர் பேர் யாரோ சிவம்ன்றவர் தான் ஆர்கியூ பண்ணுறார். அவர் ஒரு நிமிஷம் ட்ராட்டில்றான். அவர் கொஞ்ச நேரம் சலனப்பட்டார். இவர் சலனப்படவே இல்லாமல் கேஸை நடத்துப்பான், ஆர்கியூ பண்ணிட்டு தொடர்றாரு. ரிஜிஸ்ட்ராரையும் கூப்பிட்டு, நீ எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டாம், கண்டெம்ப்ட் வேண்டான்றாரு. அது வேற, அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் வில்சன் அவர்கள் சொன்னது போல அங்கே சிஐஎஸ்எஃப்ல 600 பேர் இருக்கா, வக்கீல் இருக்கா, 1000 பேர் அங்கே இருக்கக்கூடிய மீதி பேரெல்லாம் புகார் கொடுக்குறது யார் தடுத்தது? இல்லை சூமோட்டோ அவர்களாக ஏன் பண்ணக்கூடாது? நான் கேட்குறேன். ஒரு கொலை நடக்குதுங்க, என் வீட்டில் கொலை நடக்குது, நான் எங்கள் வீட்டில் யாரும் புகார் கொடுக்கல, அப்போ பதிவு பண்ண மாட்டீங்களா? என்னடா இது, என்ன சட்டம் இது? அப்படின்னா இதுக்கு பின்னாடி சனாதானம், இவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, ஒரு அம்பேத்கரிஸ்ட், அதனால் இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் இதில் பார்க்குறேன். இப்போ உடனே இந்த நேரத்தில் பாருங்கள், ஒரு கண்டெம்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கண்டெம்ட்னு வரும்போது இங்கே ஜிஆர் சாமிநாதனை உடனே கொண்டு வாங்க, என்ன பண்ணியிருப்பாருன்னு உங்கள் கற்பனை முன்னாடி போய் ஓட்டி பாருங்க. இல்லை வாஞ்சிநாதன் ஆகட்டும் அல்லது சவுக்கு சங்கர் ஆகட்டும். சவுக்கு சங்கர் பேசுனதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் சவுக்கு சங்கர் பேரில் கண்டெம்ட் எடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதான் எனக்கு அவர் என்னன்றதெல்லாம் சவுக்கு சங்கருக்கு நமக்கு எந்த தொடர்பு கிடையாது. ஆனால் கண்டெம்ட்டை இப்படி பயன்படுத்துவது அயோக்கியத்தனம். கண்டெம்ட்டை பயன்படுத்துறது என்னுடைய கருத்து, நீதிமன்றம் முடிந்த வரையில் இந்த தனிப்பட்ட முறையில் கண்டெம்ட் இருப்பாரு. கோர்ட்டில் ஆர்டரை ஒபே பண்ணல, அதுக்காக கண்டெம்ட் எடுக்கிறது வேற, ஒரு உத்தரவை அமல்படுத்தலைன்ட்டு. அது இல்லாமல் ஒரு கண்டெம்ட்டை உபயோகப்படுத்துறது ஸ்பேரிங்காக ரொம்ப ரொம்ப எப்போங்க பண்ணணும்? இவ கவாய் மாதிரி வழக்கில் பண்ணணும். எப்போ செருபத்துக்கு அடிக்கிறான், கோர்ட்டில் சத்தம் போடுறான், நீதிமன்றத்தை நடத்த விடாமல் செய்கிறான், நீதித்துறையினுடைய செயல்பாட்டை தடுக்கிறான்னா பண்ணும். அப்போது இதை தான் இதை சொல்லணும். இன்னும் ஒன்றுங்க, இதை பற்றி இந்த மாத துக்ளக்கை தயவு செய்து வாசிங்க. யாருன்னா வாசிங்களான்னு தெரியல. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, துக்ளக்கில் நான் தயவு செய்து படிக்கிறேன், சொல்லுது அதில் கவாய் பேரில் ஷூ அடித்தது சரிதான் என்று போட்டிருக்கு. நீங்கள் இது பாரு, நான் படித்து காமிக்கிறேன். அவங்க சொல்லுது, ரோஷம் எதுவும் இருக்கா உங்களுக்குலான்னு கேட்குது. துக்ளக்கில் அவருக்கு என்ன கேட்குறாருன்னா, சனாதானத்துக்கு எதிராக பேசினா சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசுறாங்க. சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்கள் பேசாத பேச்சா? யார? தோழர் திருமாவ, உதயநிதி ஸ்டாலின, இன்னும் யார் யார் பேசுறாங்களோ அவங்கள கேட்டு அவங்க சொல்றாங்க,
சனாதானத்தை கேவலப்படுத்தி நாங்கள் பேசாத பேச்சா? இங்கே ஒரு இந்துவுக்கு கூட ரோஷம் வரலையா? அப்போ நாம தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி இதை ஒரு படம் ஒன்று போட்டு அதை வெளிப்படையாக சனாதானத்தை ஆதரித்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரோஷம் இல்லை, நீங்கள் ரோஷம் இருந்தால் நீங்களும் இதை திருப்பி அடிக்கணுன்றாரு. யாரும் இப்போ இருக்கக்கூடிய துக்ளக். அப்போ வெளிப்படையாகவே நீங்கள் இவங்களை புரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சனாதானிகளை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே கவர்னர் அப்படின்னு சொன்னால் அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது. யாருக்கிட்ட? ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. சிபிஐ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இடி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்போ உச்ச நீதிமன்றம் அவங்கக்கிட்ட இல்லாடி சும்மா இருப்பாங்களே? அப்போ உச்ச நீதிமன்றத்தை அவங்க கையில் வைக்கணும். எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் எடுத்துங்க. இப்போ 10 ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, உடனே சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் அட்டார்னி ஜெனரலுக்கு மனு கொடுக்குது. எப்போ கண்டெம்ட் போடணும், நேராக போட முடியாது. இப்போ கூட வாஞ்சிநாதன் கேஸில் அட்வொகேட் ஜெனரலுக்கு மனு கொடுக்கணும். அப்போது நேரில் நடந்தால் தேவையில்லை. ஆக்சுவலி இப்போ கவாய் அவர்களே எடுத்தால் தேவையில்லை. கவாய் அவர்கள் எடுக்கலைன்னா கிரிமினல் கண்டெம்ட் பண்ணணுன்னா அட்டார்னி ஜெனரலுடைய அனுமதி தேவை. சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கேட்குற அந்த மனுவை அட்டார்னி ஜெனரல் ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் கண்டெம்ட் வழக்கை தொடரலான்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க போய் அடுத்து சீஃபாக வர போகிறாரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த். அதுக்காக தான் சொன்னேன் தோழர் பேச மாட்டார்ன்ட்டு. யாரு? வில்சன். சூரியகாந்த் கிட்ட இல்லை, நீங்கள் கூகுளில் பாருங்கள். கூகுளில் தட்டி பார்க்கலாம். என்னை விட நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவங்ககிட்ட போன வாரம் செய்தி, இதில் 4 நாள் முன்னாடி அவர்கிட்ட போய் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் சொல்லுவேன், ஐயா இந்த மாதிரி ஏஜி அட்டார்னி ஜெனரல் அனுமதி கொடுத்துட்டாரு, நீங்கள் இந்த கண்டெம்ட் வழக்கை எடுத்து நடத்துங்கள். அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாங்க. ஏன் வேண்டாம்? மறுபடியும் சோசியல் மீடியாவில் விவாதம் ஆகும். இது காரணமாயா? சோசியல் மீடியாவில் விவாதம் ஆகும்ட்டு பிரசாந்த் பூஷன் பேரில் நீ கண்டெம்ட் எடுக்காம இருந்த இல்லையா? இல்லை அருந்ததி ராய் பேரில் கண்டெம்ட் எடுக்காம இருந்த? யார் பேரில் கண்டெம்ட் எடுக்கல? அப்போ உனக்கு வேண்டும்னா நீ என்ன சொல்லுவ? சோசியல் மீடியா இது காரணமா? அப்படி சொல்லிட்டு சரி யோசிக்கலாம், தீபாவளி முடியிட்டேன்னு போட்டிருக்க. எனக்கு புரியல. அதுக்காக என்னன்னா, யார் இந்த சூரியகாந்த் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். யார் இந்த கவாய மாதிரி, யார் இந்த சூரியகாந்த் அப்படி அடுத்த வருஷம் இருக்க போறாரு. பெண் வழக்குரைஞர்கள் இருக்காங்கல்ல, பெண் வழக்குரைஞர்கள்லாம் ஒரு வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன போடுறாங்க? எங்களுக்கு சேம்பரில் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரணும்னு கேட்குறாங்க. என்ன கேட்டால் ஆர்டிகல் 15(3) இருக்குன்னு நான் கருதுவேன். ஆனால் அந்த சேம்பரில் தரணும்னு போட்ட உடனே அதை இப்போ அதுலேயும் இதே தான் கடுமையாக வாதம் நடந்து அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்கு பாருங்க. அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, சபார்டினேட் கோர்ட்டில் நீங்கள் 35% இருக்கீங்க. இது ஒரு காரணமாக தெரியல. எத்தனை சேம்பர் இருக்குன்னு சொல்லணும். 100 சேம்பரில் நீங்கள் ஏற்கனவே 40 சேம்பர் வச்சுருக்கீங்கன்னா ரைட்டு. அவர் என்ன சொல்கிறார், சபார்டினேட் கோர்ட்டில் இருக்கீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அதை பற்றி பத்திரிகையில் நிறைய எழுதிட்டாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. பத்திரிகையிலே எழுதிட்டாங்க. என்னென்னா, இப்போது உச்ச நீதிமன்றத்தில் 34 நீதிபதிகளில் ஒருவர் தான் பெண் நீதிபதி. 30 சரி பாதியாக இருக்கணும்ல பெண்களில், எந்த சாதியானா இருங்க, 17 பேர் இருக்கணும் இல்லையா, இல்லை 10 பேர் இருக்கணும் இல்லையா. ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் நாகரத்னா, அவங்க இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் பாஞ்சோலி அப்படின்றவர், இப்போ நீங்கள் இது மட்டும் நினைக்காதீங்க, யார் அம்பானி அதானி குரோனி கேபிட்டலிஸ்ட் மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றத்திலையும் அவங்க தான் கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இல்லை இதை பத்திரிக்கை, இதுவும் பத்திரிக்கையில் நான் சொல்றதல்ல. இப்போ நம்மளுடைய
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து 75 நீதிபதிகள். நமக்கு இணையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அல்லது கூடுதலாக இருக்கக்கூடிய நீதிமன்றம்னா டெல்லி, கல்கத்தா, மும்பை, பஞ்சாப், ஹரியானா, அலகாபாத். இந்த நீதிமன்றங்கள்லாம் இந்த எடுத்துக்கிறப்ப குறைஞ்சபட்சம் 3 பேர் இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒத்தாள் தாங்க இருந்தாங்க. இப்போ தான் 2 பேர் இருக்காங்க. தொடர்ந்து ஒத்தாள் தான் இருந்தாங்க. கரெக்டுங்களா? கடந்த 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒத்தாள். இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ குஜராத்துக்கு 3 பேருங்க. அது கூட என்ன 3 பேர் எப்படி? இப்போ பர்திவாலா அப்படின்ற ஒரு நீதிபதி 2028லேருந்து 2030 வரைக்கும் 2.25 வருஷம் இருப்பார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக. இப்போ இருக்கக்கூடிய பாஞ்சோலின்னு வர்றாருல, அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு வருவதற்கு கொலித்தல் இருக்கக்கூடிய நாகரத்னா எதிர்க்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பெண் நீதிபதிகள் 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே இவருக்கு சீனியர் இருக்காங்க 3 பேரா பெண்கள். அதில் ஒருத்தர் தலைமை நீதிபதியாக இருக்காங்க. இவர் தலைமை நீதிபதி கூட கிடையாது. அவங்கள ஓவர்லுக் பண்ணி போடக்கூடாது. பெண்களே உச்ச நீதிமன்றத்தில் இல்லைன்றாங்க. அதை அந்த கலிஜத்தில் அவர் இருக்கார். அந்த கொலையில் கவாய் அவர்களும் இருக்கார், சூரியகாந்த் இருக்கார். அப்போ என்னன்னா, இந்த எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உமன் லாயர்ஸுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக பீகார் எஸ்ஐஆரும் அவர் தான் பண்ணார். உங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ட்ராவர்சி. அது என்னன்னு தெரியும். 45 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதை பற்றி அவர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. 2 இறுதியாக நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் இதையும் பாருங்கள். ஜஸ்டிஸ் அதுல் ஸ்ரீதரன், இப்போ ATU அதுல் ஸ்ரீதரன் அப்படின்ற ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி. அவர் அங்கே கொலேஜியத்தில் இருக்கார். கொலேஜியத்தில் இருக்கக்கூடியவரை அவரை சத்தீஸ்கருக்கு மாற்றுறாங்க. கொலேஜியம் சத்தீஸ்கரில் போனாலும் கொலேஜியத்தில் இருப்பார். ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இவர் அவங்க மத்திய அரசு தலையிட்டு, அதே கவாய் அவர்கள் வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இதில் தலையிட்டு இவரை அலகாபாத்துக்கு மாற்றுங்கன்றாங்க. ஏன் அலகாபாத்துக்கு போனால் அவர் 7வது நீதிபதியாக இருப்பார். உங்களுக்கு கொலேஜியம்னா 1 to 3 தான் கொலேஜியம். யார் இந்த அதுல் ஸ்ரீதரன்? உங்களுக்கு அவர் 14-10 இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த 14-10 தீர்ப்பில் என்னன்னா, நம்ம ஊர் மாதிரி நினைக்காதீங்க. இங்கே வந்து பட்டியல் இனத்தவருக்கு தான் இந்த பிரச்சனை. அங்கே மத்திய பிரதேசத்தில் ஓபிசி ஒருத்தர், அந்த ஓபிசி வந்து ஒரு மீம்ஸ் போடுறான். ஒரு பாண்டே பேரில் ஒரு வந்து அன்னு பாண்டே, அவனை பற்றி ஒரு மீம்ஸ் போடுறான். அன்னு பாண்டே அந்த கிராம சபையால் தண்டிக்கப்பட்டவன். தண்டிக்கப்பட்டது சம்பந்தமாக தான் மீம்ஸ் போடுறான். உடனே அந்த ஊர் கூடி அவனுக்கு அதுக்கு முன்னால் அவனுடைய அன்னு பாண்டேவினுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். இதான் இல்லை, இப்போ வந்து 14-10-2025 தீர்ப்பு இது தீர்ப்பளித்தார்கள். இதை அவன் செஞ்சுட்டு அதில் அவன் சொல்கிறான், நீ வந்து உயர் சாதிக்காரர்களுக்கெல்லாம், யார் ஓபிசிக்கு நீ சேவை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் மாதிரி அவன் சொல்கிறான், நான் செய்கிறேன்ட்டு. அதுக்கு அடுத்து வீடியோவில் இப்போ கோகுல்ராஜ் கேஸில் கோகுல்ராஜே சொல்லுவார், நானே சூசைட் பண்ணிக்கிறேன்ட்டு. அதை ஃபோரன்சிக் சொல்லிட்டாங்க, இது ஒரு ஏமாத்து அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஜட்ஜி சொல்கிறாரு, வச்சுக்கிட்டு படிக்கிறான், என்னது இவர் காலை கடுவுன்னு அவர் குரு அப்படின்னு சொல்ல வைக்கிறான். சொல்ல வச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த வழக்கு இந்த நீதிபதி எடுத்து அதுல் ஸ்ரீதரன் எடுத்து அதில் வழக்கு பதிவாகுது. அதெல்லாம் இதெல்லாம் தப்பு, இந்த செக்ஷன்லாம் போடுறதுக்குள்ளே நான் போகலை, செக்ஷன்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 சம்பவத்தை சொல்கிறாரு. இந்த மத்திய பிரதேசத்தில் ஷெட்யூல் ட்ரைப் ஒருத்தன் பேரில் உயர் சாதிக்காரன், பிராமணர், அவர் ஒன்றுக்கு போகிறான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சௌஹான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் அரசியல் பண்ணி அவர் வந்து அவர் அந்த ஷெட்யூல் ட்ரைப் காலை கழுவி அவர் வந்து பாவ விமோசனம் கேட்டார் அவனுக்கு பதிலாக. அதே மாதிரி
அவர் இதை சொல்கிறாரு, த இன்சிடென்ட் ஆஃப் த ஷூ பீயிங் த்ரோன் அட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் பதிவு பண்ணுறாரு. அடுத்து த சூசைட் கமிட்டட் பை சீனியர் இஸ் ஆல்சோ ஷெட்யூல் காஸ்ட் அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் ஹரியானா. நம் தமிழ்நாட்டில் விஷ்ணுபிரியா ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏன் அவங்க சூசைட் பண்ணுறாங்க அப்படின்றது இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு அதில் இந்த தீர்ப்பில் அப்படி எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டே நான் எதிர்க்கிறேன். அவர் அதில் போடுன்றார். இவர் ஜட்ஜி சொல்கிறாரு, இவங்க பேரில் இந்த சட்டம் மட்டும் இல்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இப்படி பண்ணவனை உள்ளே போடுன்ற. அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி சனாதானம் வந்து இங்கே ஆட்சி செய்யுது. அப்போது இதில் நமக்கு என்னங்க வழி? ஏன் தூக்கி அடிக்கிறாங்க, ஏன் எரிகிறான்? நான் கேட்குறேன், அது பதில் சொல்லுங்கள். ஏன் எரிகிறான்? 34 நீதிபதிகளில் ஒரு 25 பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லீம் பெண்கள் இருக்கான்னு வச்சிங்களேன், தூக்கி எறிவானா? இதுவரையில் உச்ச நீதிமன்றத்தில் 1950 இப்போ 2025 வரையில் கவாய் உட்பட 7 பேர் தான் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் கணக்கெடுங்க, 34 பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள இப்போ என்ன 5 பேர் இருப்பாங்களா? இல்லை அது தெரியல, 5 பேர் இருப்பாங்க. இல்லை பனியா, நிறைய பனியாஸ் இருப்பாங்க. வட இந்தியாவில் நம்ம மகேஸ்வரின்னு பேர் இருக்கா, பொம்பளை நினச்சிடாதீங்க, பனியா, அது பனியா கம்யூனிட்டி பேர் மகேஸ்வரி. அப்போ இதுதான் வந்து இதில் முக்கியமான. தமிழ்நாட்டை எடுத்துங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போனாருங்க, 1973 போனார் வரதராஜன். அதுக்கப்புறம் ஏங்க ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஜட்ஜை அனுப்ப மாட்டிங்களா? கேட்குறேன், இந்த கேள்வியை யார் கேட்குறது? இதில் மீதி எடுக்காவது இந்த மாதிரி அவனுக்கு இது வருதா? இதை விட ஒஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருந்திருக்கார் என்னுடைய கணக்குப்படி. ஏன்னா தவிர சீமா தான் கரெக்ட், அவர் தவிர யாருமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் இதான் நினச்சிடாதீங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு தான் நிலைமை. மோகன் கோபால் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் முன்னாடி இதெல்லாம் இருந்தவர், இந்த இப்போ லா காலேஜ், நேஷ்னல் லா காலேஜுடைய வைஸ் சான்சலராக இருந்தவர், அங்கே எங்கள் நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமி டைரக்டராக இருந்தவர் சொல்கிறாரு, இதுவரையில் எந்த யாதவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதில்லை. நீ லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகலாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அது ஸ்பெஷலான இடம். அதே மாதிரி கேரளாவில் அவர் சொல்கிறாரு, 23% வந்து எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது, 23% வந்து ஈழவாஸ் கேரளாவுடைய பர்சன்டேஜ். இதுவரையிலும் ஒரு ஈழவாஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதில்லைன்றாரு. அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு பீகாரில் நாமினேஷன் போட்டிருக்காங்க பிஜேபி சார்பாக 101, இவங்களுக்கு 101, அவங்களுக்கு 101. அந்த 101ல் 49 எம்எல்ஏக்கள் மேல் சாதிக்காரர்கள். அந்த தகவல் 51 பேர் அங்கே இபிசின்னு சொல்கிறான், ஓபிசி இபிசி எஸ்சி எஸ்டி நோ முஸ்லீம். அதே தான் நீங்கள் கேபினெட்டில் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை. அப்போது இதில் என்னென்னா, இங்கே வந்து சனாதன ஆட்சி இருக்கு பாருங்க, இந்த சனாதன ஆட்சியை இங்கே வீழ்த்துவோம் என்பது தான் இதில் முக்கியமாக இருக்கணும், நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவங்க சனாதானத்துக்காக இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன ஒன்றாலும் செய்வாங்க. நீங்கள் அவர் சொல்கிறார் இல்லையா, நீதி கூட சொல்லுங்கள், ஏங்க அதை போய் அடித்தான் அந்த அவர் சொல்கிற சம்பவத்தை. இன்னைக்கு இப்போது ஒரு விஷயத்தை அது பதிவு செய்யணும். இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, அவர் பேரில் தூக்கி எறிகிறது 6ஆம் தேதி. எனக்கு தெரியும் 7ஆம் தேதி இன்னைக்கே விசிகா வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், ஏன்னா வேறு யாரும் பண்ணல. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா இடங்கள்லையும் தொடராமல் இருக்கணுன்றதுக்காக சனாதானிகள் செய்வோம். என்ன கேட்டால் அதுக்கு நீங்கள் வந்து பலியாகக்கூடாதுன்றது தான். அவர்கள் என்ன ஒன்றாலும் செய்வாங்க. சரி, அதை நான் என்ன கேட்குறேன், அது ஒரு நிகழ்ச்சியே நடக்கட்டங்க, திருமாவளவனை எப்படி பொறுப்பாக்க முடியும் நான் கேட்குறேன். அது எப்படின்னா, நான் வந்து இப்போ இங்கே கரூர் ஸ்டாம்பீடுக்கு ஒரு ஜட்ஜி எதிராக சிபிஐ என்கொயரி போடுறாங்க. அந்த மாதிரி நான் கேட்குறேன், ஸ்டாம்பீடுக்கு நான் விஜயையும் குற்றம் சொல்லவில்லை, ஸ்டாலினையும் குற்றம் சொல்ல முடியாது.
இந்த மாதிரி இந்த கூட்ட நெரிசல் இறந்து போனது ஒன்று, இது ஒன்றும் புதுசல்ல. தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இதை விட கூடுதலாக மகாமகத்தில் அந்த அம்மா குளித்தப்போ 48 பேர் இறந்து போயிருக்காங்க, 31 இல்லை. அடுத்து 2005 இது கூட கூகுளில் போட்டால் வரும். 2005 எம்ஜிஆர் நகரில் வெள்ள நிவாரண நிதி தந்த போது 50 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போது சமீபத்தில் குஜராத்தில் மராபியா என்ற இடத்துல பார்பி என்ற இடத்துல பாலம் போகிறப்போ 140 பேர் இறந்துருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்காங்க, சிபிஐ ஆர்டர் போடல. அப்போது நீங்கள் இப்போ அவங்க வந்து என்ன ஒன்றாலும் செய்வாங்க. நீங்கள் இதை பாருங்கள், அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் எதையும் காப்பாற்ற மாட்டாங்க. உச்சநீதிமன்றத்தையும் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரில் என்ன பண்ணாங்க, இன்னும் மாநில அந்தஸ்து தரல. சந்திரசூட் என்ன சொன்னார், ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ணார். ஒன்றிய அரசின் வாக்குறுதியை ரெக்கார்ட் பண்ண போதுமா? நம்மால் கேட்கல எவனும். யார் பிபிசிக்காரன் கேட்டான் அவரை பிடிச்சி, என்னையா நீ 370 நீ என்ன வேணா சொல்லு, 370 அப்போல் பண்ணு, நீ ஏன் கால வரையறை கொடுக்கல, உடனே பண்ணல அப்படின்னு கேட்டான். அதுக்கு சந்திரசூட்டுக்கு வந்து பதிலே கிடையாது. அப்போ இறுதியாக நான் இதை சொல்லி இதை முடிக்கிறேங்க. என்னென்னா இது வந்து ஒயர் இருக்கு, த ஒயரில் இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் ஒரு மிக சிறிய வீடியோ போட்டிருந்தார். அதுதான் இந்த நிகழ்ச்சி. கவாய்க்கு பதிலாக சந்திரசூட் அவர்களை பார்த்து, ஒரு இஸ்லாமிய இளைஞன் நீ பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கியதற்காக தூக்கி எறிகிறேன்னா இந்தியாவே கொதித்திருக்குமா, கொதித்திருக்காதா? சனாதானிகள் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி நாமெல்லாம் இதுக்கு கொதித்து எழ வேண்டும். இதை எதிர்த்து கண்டன போராட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த சதி வலைக்கு உள்ளாகக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.